இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ கூட அவளை காதலிக்கிறதானடா? அவ சரச்சந்திராவுடைய பொண்ணுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அவளுக்கு யாருன்னே தெரியாத அளவுக்கு அறிமுகமே இல்லாதவனா இருந்திருப்பான். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத ககன். ஒரு கல் நெஞ்சுக்காரனா இருந்த நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ காதல்ல விழுந்த. இப்ப அவளை நமக்கு தெரியாத மாதிரி கண்டுக்காமலாம் இருக்க முடியாதுடா. அந்த காலம்தான் உங்களை சேர்த்திருக்க. அத அத்த விடுறது அவ்வளவு சுலபம் இல்ல. இருடா, நான் போய் நம்ம பூமியை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் சொல்றது கேளுங்க. வந்துடுறேன்டா. அம்மா, தெரிஞ்சாலும் என்னால வர முடியாது ஆண்டி. காதலிக்கிறவங்களே மனசார வெறுத்தா அதுல இருந்து வெளியில வர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க ஆண்டி. இப்ப நான் சரத் சந்திராவோட பொண்ணு. அப்பாவை கொல்ல நினைச்ச மகங்கிற பழிய சுமந்துட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி. நான் வந்தா உங்களுக்கும் கெட்ட பேருதான் ஆண்டி. நீங்க போங்க ஆண்டி. ஐயோ, நீயும் அவன மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. நீ எவ்வளவு நல்ல பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா சரச்சந்திராவோட பொண்ணுன்னு சொன்னா எங்க என் புள்ள உன்னை விட்டு விலகி போயிடுவானோங்கிற பயத்துல நீ எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன்னு ஒரு பொண்ணா என்னால உணர முடியுதம்மா. அம்மா கிட்டயும் நான் சொல்லிட்டேன், உனக்கும் இப்ப சொல்றேம்மா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல அந்த காதலை உங்க மனசுல இருந்து அழிக்க முடியாது. வாங்கன்னு சொன்னேன். பூமிடா. என்ன பூமி? பூமி, பூமி, பூமி. டேய் ககன், பூமிடா. ககன், அவளை கூப்பிடுறா. பூமி, வாங்கம்மா. பூமி. டேய், உங்களுக்கு ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அவளை இன்னைக்கு நீங்க ரொம்ப கொடூரமா கொல்லணும். உங்களுக்கு வழக்கமா கொடுக்கறத விட அதிகமாவே கொடுக்கறேன். டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். என் போன் கால்காக வெயிட் பண்ணுங்க. ஏய் பூமி, என்னையோட உன் கதை முடிஞ்சதடி. நான் அவரோட அவர் பெத்த பொண்ணு. நம்ம பூமி என்னடா நம்ம பூமி? என் அண்ணனை கொல்லணும்னு நினைச்ச இந்த பூமி எப்பவும் நம்ம பூமி ஆக முடியாது. இப்ப பூமி எந்த நிலைமையில இருக்காளோ, எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ அதை யோசிச்சாலே எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குடா. நிஜமாவே அவ சோபா சந்திரா அத்தையோட பொண்ணா இருந்தா பூமி நம்ம மாமாவை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அத நம்ம நம்புற மாதிரி அம்மாவும் அத்தையும் நம்ப மாட்டேங்கிறாங்க.
எப்ப பூமி நம்ம மாமாவுடைய பொண்ணுதான்னு அவ வாய திறந்து சொன்னாலும் அப்பவே பூமிய காதலிச்சிட்டு இருந்த ககனனா இதையும் உடைஞ்சு போயிருக்கோம்ல. ஒருவேளை மத்தவங்கள நம்புற மாதிரி நிஜமாவே பூமி மாமாவை கொல்ல முயற்சி பண்ணிருப்பாளா? டேய் வம்சி, டேய் எங்க காஃபி எடுத்துக்கோங்க. என்னடா ஒரே பதட்டமா இருக்க? வேண்டாம். என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து அவ ரொம்ப டென்ஷனாவே இருக்காங்க. என் மாமாக்கு இப்படி ஆனதுல இருந்தே அவரு பொழைப்பாரா மாட்டாரான்னு ஒரே பதட்டமாவே இருக்காரு மாமா இவரு. ஓ, நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். என்னமோ எதை நம்புறதுன்னே ஒன்னும் புரியல. பூமி எப்படிமா உங்க மாமாவை கொலை பண்ணுவா? அந்த விஷயம் தான் எனக்கும் ஒன்றும் புரியல மாமா. அது பத்தாததுக்கு பூமி என் மாமாவோட சொந்த பொண்ணுன்னு வேற சொல்றா. அது இதை விட ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நிஜமாவே சொந்த பொண்ணா இருந்தா அவ அப்பாவை எப்படி அவளே கொலை பண்ண பாப்பா? அது என்னமோ அத்தை, என்ன நடந்துச்சோ தெரியல. அவரை யாரு கொல்ல முயற்சி பண்ணாங்கங்கறத மாமா கோமால இருந்து வெளியில வந்து சொல்ற வரைக்கும் உண்மை யாருக்குமே தெரியாது. அது போட்டோம், உங்க மாமா கோமால இருந்து வெளியே வந்துருவாரா? சான்சஸ் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்றாங்க மாமா. ஆனா எங்க அத்தை மட்டும் அந்த பூமி தான் எங்க மாமாவை கொல்ல முயற்சி பண்ணான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. மாமா மேல அத்தை உயிரையே வச்சிருக்காங்க. அந்த பூமியை சும்மா விட மாட்டாங்க, கொன்னாலும் கொன்னுடுவாங்க. அப்பா 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 அப்பா